வணக்கம். இப்போ வந்து DOL Starter ஓவர்லோடு அலாரம் வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து ஒரு மேக்னைட் கான்டாக்ட் ஒன்று எடுத்திருக்கேன், ஒரு ஓவர்லோடு ரிலே ஒன்று, ஒரு எமர்ஜென்சி புஷ் பட்டன் ஒன்று, ஒரு NO செலக்ட் சுவிட்ச் ஒன்று, வந்து ஒரு பசர் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த செலக்ட் சுவிட்ச் எதுக்குன்னா மோட்டரை வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக. இந்த எமர்ஜென்சி புஷ் பட்டன் வந்து ஓவர்லோடில் வந்து ட்ரிப் ஆயிடுச்சுன்னா பசரை வந்து ரீசெட் பண்ணுறதுக்காக இந்த எமர்ஜென்சி புஷ் பட்டனு. இப்போ வந்து பவர் ஒயரிங் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெஸ்டிங்காக இப்போ வந்து பவர் ஒயரிங் பார்த்தீங்கன்னா பிரேக்கரில் இருந்து பேஸ் நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து கான்டாக்டருக்கு வந்து இன்புட் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓவர்லோடில் அவுட்புட்டில் வந்து மோட்டருக்கு பதிலாக ஒரு இண்டிகேஷன் லேம்ப் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து டெஸ்டிங்காக. இப்போ வந்து கண்ட்ரோல் ஒயரிங் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரேக்கர்லேருந்து ஒரு நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து கான்டாக்டரோட A2ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. பிரேக்கர்ல இருந்து ஒரு நியூட்ரல் எடுத்து வந்து கான்டாக்டரோட A2ல கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததா வந்து பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு வந்து செலக்ட் சுவிட்சுக்கு வந்து NOல வந்து இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் சுவிட்சுக்கு வந்து இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா வந்து செலக்ட் சுவிட்சில இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து ஓவர்லோடு 95 NCல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா வந்து ஓவர்லோடு 96 NCல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து 96 NCல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. சீரிஸ் கனெக்ஷனு. இப்போ வந்து கான்டாக்டருக்கு வந்து வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நியூட்ரல் எடுத்துட்டு வந்து டேரெக்டாக கான்டாக்டரோட A2ல கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பேஸ் எடுத்துட்டு வந்து பிரேக்கில் இருந்து ஒரு பேஸ் எடுத்துட்டு வந்து செலக்ட் சுவிட்சுக்கு வந்து இன்புட் கொடுத்துட்டு அதோட அவுட் எடுத்துட்டு வந்து ஓவர்லோடு 95 NCல கனெக்ட் பண்ணிட்டேன். ஓவர்லோடு 96 NCல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பிரேக்கரை ஆன் பண்ணால் கான்டாக்டர் வந்து ஒர்க் ஆகும். செலக்ட் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து பசருக்கு வந்து வயரிங் பண்ணலாம். அதுக்கு வந்து ஓவர்லோடு 95 NCல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து 98 NOல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஓவர்லோடு 98 NO பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க, லூப் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து 98 லூப் பண்ணிக்கிங்க. 95 NCயையும் 98 NOவையும் லூப் பண்ணிக்கிங்க. அடுத்ததா வந்து 97 NOல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து 97 NOல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து எமர்ஜென்சி புஷ் பட்டனுக்கு வந்து இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இது NC பாயிண்ட். இந்த எமர்ஜென்சி புஷ் பட்டன் வந்து NC எலிமெண்ட் இருக்கும், NCக்கு கொடுக்கணும். NCல இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா வந்து எமர்ஜென்சி புஷ் பட்டனோட இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து பசருக்கு வந்து இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா வந்து இந்த பசருக்கு வந்து நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணணும். அதை வந்து பிரேக்கர்ல இருந்து ஒரு நியூட்ரல் எடுத்துட்டு வந்து
பசரோட ஒரு டெர்மினலில் வந்து நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பிரேக்கர் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் சுவிட்ச் ஆன் பண்ணோடனே மோட்ரு ஒர்க் ஆகும். இப்போ வந்து மோட்ரு வந்து ரன்னிங்கில் இருக்குது. மோட்ரு ரன்னிங்கில் இருக்கும்போது இப்போ வந்து மோட்ரு வந்து ரன்னிங்கில் இருக்குது. அந்த நேரத்தில் வந்து மோட்ரு ஓவர்லோட் ஆகி ஓவர்லோடு ட்ரிப் ஆயிடுச்சுன்னா பசர் வந்து அடிக்க ஆரம்பிக்கும். இப்போ ரீசெட் பண்ணோடனே பசர் ஆஃப் ஆயிடுச்சு. திரும்பி நான் பசரை ரிலீஸ் பண்ணுறேன். அதாவது இங்கேயே ரீசெட் பண்ணிக்கிடலாம். ஓவர்லோடு ஓவர்லோட்லேயே ஒரு ரீசெட் பட்டன் இருக்குது. நம்ம வந்து அங்கேயும் ரீசெட் பண்ணிக்கலாம். Thank you for watching video.